السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. آمنا بالله صدق الله مولانا العلي العليم. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுக்கு நீங்கள் பதிலளியுங்கள். உங்களுக்கு ஹயாத்தை தருகின்ற, உயிரை தருகின்ற ஒன்றுக்கு ரசூல் உங்களை அழைத்தால் அவருக்கும் நீங்கள் பதிலளியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மனிதன் அவனுடைய இதயத்திற்கு மத்தியில் திரையாக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்பட போகிறீர்கள், அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபால் 8ஆம் அத்தியாயத்தில் 24ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும், அல்லாஹுடைய திருத்தூதருக்கு நாம் பதிலளித்தாக வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நம்முடைய இதயங்களிலே அல்லாஹ் என்றைக்கும் திரையாக இருந்து கொண்டிருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு நாம் நல்ல அமல்கள் செய்கின்றோமோ, நற்செயல்களில் ஈடுபடுகின்றோமோ, நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் நமக்கு துணையாக இருப்பான். நம்முடைய இதயத்திலே என்றைக்கும் அல்லாஹ் கொழுவேற்றிருக்கிறான், இதயத்திலே இடம் பெற்றிருக்கிறான். நற்செயல்கள் செய்யாத போது, தீய செயல்களில் ஈடுபடுகிற போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன் பக்கம் நெருங்க விடாமல் பார்த்து கொள்கிறான். நெருங்க விடாமல் பார்த்து கொள்வதோடு அவனிடத்தில் குஃபுர்கள் இருக்கும், சிறுக்குகள் இருக்கும், பாவங்கள் தான் இருக்கும். நற்செயல்கள் செய்கிற போது அது நம்முடைய ஈமானுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அல்லாஹ்வே பாதுகாக்கிறான், நம்முடைய ஈமானை பாதுகாக்கிறான். எனவே என்றைக்கும் நாம் நற்செயல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதயத்தில் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான். பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான், அல்லாஹ் இருக்கிறானே அக்ரபு மின் ஹப்லில் வரித், நம்முடைய நாடி நரம்பை விட மிக நெருக்கமானவனாக இருக்கிறான். வெகு தூரத்தில் ஒன்றும் கிடையாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு நண்பரை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வரும்படி சொல்ல, அந்த நண்பரிடத்திலே சொல்லப்படுகிறது, ரசூல் உங்களை அழைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யார் அழைக்கப்பட்டாரோ அவர் தொழுகையில் இருக்கிறார், வணக்கத்திலே இருக்கிறார். தொழுகையிலே இருந்து கொண்டு அவர் நினைக்கிறார், ஒரு பக்கம் நாம் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கமும் அல்லாஹுடைய திருத்தூதர் நம்மை அழைக்கிறார்களே என்று நினைத்து உடனடியாக தொழுகை நிறைவு செய்துவிட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து வருகிறார். நான் உங்களை அழைத்தேனே, ஏன் இந்த தாமதம்? அந்த நண்பர் சொல்லுகிறார், நான் தொழுகையில் இருந்தேன் யார சொல்லா, தொழுகை நிறைவு செய்துவிட்டு வந்தேன். அப்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். ரசூல் உங்களுக்கு உயிரை தருகின்ற, ஹயாத்தை தருகின்ற இறை மறையின் பக்கம் உங்களை அழைத்தால் உடனே நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். நஃபிலான வணக்கங்களை மறுபடியும் தாங்கள் தொழுது கொள்ளலாம் என்கின்ற அந்த அர்த்தத்திலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்றால் உடனடியாக செவிசாய்க்க வேண்டிய அவசியம் என்பதை அவர்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுக்கு பதிலளியுங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஹயாத்தை தருகின்ற, உயிரை தருகின்ற இறை மறையின் பக்கம் உங்களை அழைத்தார் என்றால் உடனடியாக பதிலளியுங்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? நாம் என்றைக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்தவாறு, நினைத்தவாறு இருக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் நாம் நினைத்தவாறு இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பகிர்ந்தார்கள், யார் அல்லாஹ்வை நினைத்தவாறு இருக்கிறாரோ அவர்தான் உயிர் உள்ளவரை போன்றிருக்கிறார், ஹையை போன்றிருக்கு. மஸலுல்லதி யதுகுரு ரப்பா கமஸல் ஹய்யி என்றார்கள். தன்னுடைய இரட்சகனை யார் நினைத்து கொண்டிருக்கிறாரோ, ஞாபகித்து கொண்டிருக்கிறாரோ, தியானித்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உயிருள்ளவர். தன்னுடைய ரப்பனுடைய நினைவு இல்லாமல் எவர் வாழ்கிறாரோ அவர் மையத்துக்கு சமானம் என்றார்கள். வல்லதி லா எதுக்குரு கமசில் மையித்தி என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நடமாடும் பிணங்களாக நாம் இருக்கக்கூடாது.
நடமாடும் பிணங்களாக நாம் எப்போது இருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத போது தான். விளைவு என்ன ஆகும் என்று கேட்டால், நம்முடைய நற்செயல்களுக்கு ஏற்ப, நம்முடைய நற்காரியங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு சுவனபதியை பரிசாக்குகிறான். நற்செயல்கள் இல்லாத போது விளைவு மிக மோசமாக இருக்கிறது. காரணம், இந்த உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபு வ லஹுவும் வ இன்ன தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான் என்கிறான். இந்த உலகம் இருக்கிறதே அது வீணானதாக இருக்கிறது, வெறும் விளையாட்டாக இருக்கிறது. மறுமை இருக்கிறதே, மறுமையின் இல்லம்தான் லஹியல் ஹயவான், அதுதான் நீடித்ததாக என்றென்றைக்கும் நிலைத்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடிக்கடி நாம் சூரா அல் ஆலா ஓதுகின்றோமே, வல் ஆஹிரத்து ஹைரும் அபுக்கா, ஆஹிரத்து தான் உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. அபுக்கா என்றால் என்றென்றைக்கும் நீடித்ததாக இருக்கிறது, அதான் அபுக்காவுடைய அர்த்தம். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் பற்றி அதே சூரத்துல் ஆலா சப்பி இஸ்மவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சும்மலா யமூத்து வலா யஹ்யா. நரகத்திற்கு சென்றவர்கள் மௌத்தாகவும் மாட்டார்கள், ஆனால் ஹயாத்தாகவும் இருக்க மாட்டார்கள். ஹயாத்தாக இருக்க மாட்டார்கள் என்றால், ஹயாத்தாக இருக்கிற போது என்ன ஒரு இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பம் கிடைக்காது. அங்கே அவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கும், வேதனை தரக்கூடியதாக இருக்கும் என்று. எனவே தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய இதயத்தில் அல்லாஹ் என்றைக்கும் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி என்று சொல்கிறான் அல்லவா, அல்லாஹ் என்றைக்கும் திரையாக இருக்கிறான் என்கிற காரணத்தினால்தான், அவன் நம்முடைய இதயத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறான் என்கிற காரணத்தினால்தான் அடிக்கடி ஓதுகிற ஒரு துவா, அல்லாஹும் கல்லிபல் குருப் சப்பித் கல்பி அலா தீனி. கல்புகளை புரட்டக்கூடியவனே என்னுடைய கல்பை உன்னுடைய தீனின் மீதே நீ நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹும் சர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். கல்புகளை மாற்றக்கூடியவனே, கல்புகள் மாறிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா, இதயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதா இல்லையா, இதயங்களை மாற்றக்கூடியவனே எங்களுடைய இதயங்களை உன்னுடைய தாஅத்திலே, உன்னுடைய வணக்க வழிபாட்டிலேயே நீ திருப்பிவிடு என்று கேட்பார்கள். நம்முடைய இதயங்கள் எதன் பக்கம்தான் இருக்க வேண்டும்? வணக்க வழிபாட்டில் தான் இருக்க வேண்டும், நற்செயல்களில் தான் இருக்க வேண்டும். அப்போது மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். இந்த வசனங்களெல்லாம் எதை தொடர்ந்து இடம்பெறுகிறது என்றால், சூரத்துல் அன்ஃபால் பத்ர் போர்க்களம் எடுத்த மாத்திரத்தில் அல்லாஹ் பத்ர் போர்க்களத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற போது அல்லாஹ் மன நிம்மதியை தருகிறான். சத்திய சஹாப் மும்மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் எதிரிகள், மும்மடங்கு ஆயுதம், அதிகப்படியான ஆயுதங்கள் ஏந்தியவர்களாக இருக்கிறார்கள். சஹாபிகளுடைய மனசில் ஒரு வகையான பீதி இருக்கிறது, பயம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த பயத்தை தெளிவடைய செய்கிறான், அந்த பீதியை போக்குகிறான். எப்படி போக்குகிறான்? அவருடைய நற்செயல்களின் காரணமாக அல்லாஹ்வுடைய மனசில் ஒரு நிம்மதியை தருகிறான், ஒரு அமைதியை தருகிறான். இதற்கு நேர் எதிராக, நேரு மாறாக எதிரிகளுடைய இதயங்களில் ஒரு பரபரப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களை விட நாம் மும்மடங்கு அதிகமாக இருக்கிறோம் என்கின்ற அந்த இருமாப்பிலே அவர்கள் இருக்கிற போது அவர்கள் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவருடைய இதயங்களில் அல்லாஹ் பீதியை ஏற்படுத்துகிறார். ஆனால் சஹாபியருடைய இதயங்களில் அன்பான பெருமக்களே அந்த பீதியை மாற்றி, பயத்தை மாற்றி அம்னு என்று சொல்லுகிற அமைதியை தருகிறான், நிம்மதியை தருகிறான். எதனால் அந்த அமைதி நிம்மதியை தருகிறான் என்று கேட்டால், அவருடைய ஈமான் தான் காரணம். அவருடைய இதயத்திலே கொழுவேற்றிருந்த அந்த ஈமான் தான் காரணம். அந்த ஈமான் எதனால் வலுப்பற்றது என்று கேட்டால், அவர் செய்கிற நற்செயல்கள் தான் காரணம், நற்காரியங்கள் தான் காரணம். அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் இறங்கி வந்து விட்டார்கள், துணிந்து வந்து விட்டார்கள், தைரியமாகி வந்து விட்டார்கள், தன்னை நம்பி வந்து விட்டார்கள். தன்னை நம்பியவர்களே அல்லாஹ் எப்படி கைவிடுவான்? எனவே அந்த பீதி மாறுகிறது. ஆனால் அவர்கள் அமைதியாக இருந்தார்களே, அந்த அமைதி பரபரப்பாக, படபடப்பாக மாறுகிறது எதிரிகளுடைய இதயங்களில். அப்படியானால் இங்கே யார் வேலை செய்கிறார்? அல்லாஹ் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான், அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி. அல்லாஹ் இருக்கிறானே, உங்களுடைய மனசுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே அவன் திரையாக இருக்கிறான், அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். நற்செயல்கள் இருக்குமானால் ஈமான் பலம் பெறும். நற்செயல்கள் இல்லை, தீய செயல்களில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த ஈமான் பலம் பெறாது, குஃபுர், ஷிர்க், பாவங்கள் மலிந்து போய்விடும். எனவே மிகவும் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹுக்கு நீங்கள்
பதிலளியுங்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் உங்களை அழைக்கிறார்கள். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், ஈருலகத்திலேயும் வெற்றி பெற வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு நீங்கள் செவிசாயுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த இறைவனுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமாக. அந்த அழைப்புக்கு நாம் பதிலளிப்போமாக. அதன் மூலமாக வெற்றியும் ஜெயத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் பெறுவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.